மூதாட்டியிடம் வேலை பார்த்து அவரிடம் இருந்த 15 சவரன் நகைகளை கொள்ளையடித்த தம்பதி உட்பட 4 பேரை 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து கைது செய்திருக்கிறது சென்னை காவல்துறை. சென்னை அடையாறு இந்திரா நகரில் வசித்து வருபவர் 88 வயது மூதாட்டி சரோஜா. இவரது கணவர் தியாகராஜன் சில ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் மூதாட்டி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவர் வீட்டில் பெரிய சாய்பாபா சிலையை வைத்து வழிபடுவதால் தரிசனம் செய்ய அந்த பகுதி மக்கள் தெரிந்தவர்கள் என மூதாட்டியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் மூதாட்டி வீட்டில் வேலை பார்த்து வந்த ராஜாமணி என்பவர் தனது உறவினர் புவனேஸ்வரி என்பவருடன் வீட்டிற்கு வந்திருப்பதாக கதவை தட்டி உள்ளார். கதவை திறந்ததும் பெண்கள் இருவரும் வீட்டுக்குள் சென்றுள்ளனர். திடீரென மறைத்து வைத்திருந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவை எடுத்து மூதாட்டி முகத்தில் அடித்து கீழே தள்ளிவிட்டு கழுத்தில் இருந்த 15 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடி உள்ளனர். மயக்கம் தெளிந்தவுடன் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மூதாட்டி தகவல் தெரிவிக்கவே அவர் அளித்த புகாரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருவான்மியூர் குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அடையாறு துணை ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மூதாட்டியிடம் நகையை பறித்துக் கொண்டு அந்த பெண்கள் நடந்தே சென்று திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் 2 நபர்களுடன் இருசக்கர வாகனங்களில் ஏறி சென்றது தெரிய வந்தது. அங்கிருந்து திருவான்மியூர் அருகே ECRல் உள்ள ஒரு பகுதியில் நின்று தனியார் நகைக்கடன் வழங்கும் கடையில் நகைகளை அடக்க வைத்து பணமாக மாற்றி பிரித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்ததே பல்லாவரம் ரேடியல் சாலை, மாம்பாக்கம், தொடர்ச்சியாக விழுப்புரம் விக்கிரவாண்டி வரை இருசக்கர வாகனத்திலேயே தம்பதியினர் பயணித்துள்ளனர். போலி இருசக்கர வாகன நம்பர் பிளேட்டை வைத்து பயணித்தவர்கள் விக்கிரவாண்டி சென்றவுடன் போலி நம்பர் பிளேட்டை தூக்கி எறிந்துவிட்டு பைக்கின் உண்மையான நம்பர் பிளேட்டை மாற்றிக்கொண்டு தங்கள் சொந்த ஊரான சேத்தியாத்தோப்பு பகுதிக்கு சென்றுள்ளனர். 150க்கும் மேற்பட்ட கேமராக்களில் பின்தொடர்ந்து சென்ற அடையாறு தனிப்படை போலீசார் கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த ராஜேஷ்குமார், புவனேஸ்வரி தம்பதியை கைது செய்தனர். பின்னர் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சில மாதங்களுக்கு முன்பு மூதாட்டி வீட்டில் வேலைக்கு சேர்ந்த ராஜாமணி அவரை நோட்டமிட்டு வந்திருக்கிறார். மூதாட்டி தனியாக வீட்டில் இருப்பதும் எப்போதும் நகைகளை அணிந்து கொண்டிருப்பதும் குறித்து அவரது நண்பரான கொட்டிவாக்கத்தைச் சேர்ந்த மனோகர் என்பவரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். மனோகர் மூளையாக செயல்பட்டு திட்டம் தீட்டி தனது உறவினர்களான ராஜேஷ்குமார், புவனேஸ்வரி தம்பதிக்கும் தகவல் தெரிவித்து திட்டம் போட்டு நகைப்பறிப்பில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்கள் அளித்த தகவலில் வீட்டில் பணிபுரிந்த முன்னாள் பணிப்பெண் ராஜாமணியை தேவக்கோட்டையில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டையில் வைத்து உடந்தையாக இருந்த மனோகரையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் கடலூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். தனியாக வசிக்கும் மூதாட்டி பற்றி பேச்சு வழக்கில் ராஜாமணி சொன்னதும் அவரிடம் செயின் பறிப்பது பற்றி மனோகர்தான் இந்த கொள்ளைக்கு திட்டம் தீட்டியதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.